ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லித்வின்ஸ் மாம் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம ஆரிஃப்ளேமில் எப்படி வந்து குயிக்காக சக்ஸஸை கொண்டு வருது, ஸோ அதுக்கு என்ன பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு டிப்ஸ் தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். பெய்ட் ஆடை பற்றி தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நிறைய பேர் வந்து ஆரிஃப்ளேமில் நியூ ஜாயினர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. பட் ஆனால் அவங்களுக்கு பெய்ட் ஆடை பற்றியான ஒரு அவேர்னஸே கிடையாது. ஓகேங்களா? ஸோ ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னாலே ரொம்ப பயப்படுறாங்க. ஓகேங்களா? ஸோ ரெக்ரூட்மெண்ட் வந்து எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல், என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குன்னு தெரியாமல் நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அவங்களுக்கான ஒரு வீடியோவாக தான் நான் இதை வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா, நம்மளோட பிஸ்னஸில் நம்ம மெயினாக வந்து பீப்புள் பிஸ்னஸ். ஓகேங்களா? ஸோ அந்த பீப்புளை நம்ம இங்கே கொண்டு வரணும். ஓகேங்களா? அதாவது டீம் பில்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்மளோட பிஸ்னஸில். நீங்கள் வந்து ஆரிஃப்ளேமில் குயிக்காக சக்ஸஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு கீழே நிறையா பர்சன்ஸை நீங்கள் கொண்டு வரணும். ஓகேங்களா? ஸோ சேல்ஸ் ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகேங்களா? எவ்ரிடே நீங்கள் சேல்ஸ் ஃபோர்ஸை தான் இன்க்ரீஸ் பண்ணுறதை ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகே, ஸோ அந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் ஆஃப்லைன் ஆன்லைன் இந்த மாதிரி நிறையா மெத்தடில் நீங்கள் வந்து இப்போ பண்ணலாம். அதுவும் இப்போ வந்து டிஜிட்டலாக வரப்போ பார்த்திங்கன்னா, நிறைய விஷயம் நம்ம ரீல்ஸ் க்ரியேட் பண்ணுறது, போஸ்ட் க்ரியேட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம பெய்ட் ஆட் அப்படிங்கிற ஒரு டூல். ஓகே, ஸோ பெய்ட் ஆட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, ஸோ ஒரு ராக்கெட் வேகத்தில் உங்களோட பிஸ்னஸை கொண்டு போகிறதுக்கான ஒரு இதுதான் வந்து அந்த பெய்ட் ஆட். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம ஆரிஃப்ளேமில் நிறைய பேர் வந்து சக்ஸஸ் ஆயிருக்காங்க. ஓகே, அவங்களோட க்ரோத்துக்கு என்ன ரீசன் அப்படிங்கிற அந்த ரியாலிட்டிக்கு நம்ம வரணும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா, பிஃபோர் வந்து ஆரிஃப்ளேமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஃப்லைனில் பண்ணி தான் வந்து சக்ஸஸ் ஆயிருக்காங்க. ஓகே, பட் இப்போ அது வந்து பார்த்திங்கன்னா பிஃபோர் ஒரு 10 years. ஓகேங்களா? இப்போல்லாம் அப்படி கிடையாது. ஓகேங்களா? எல்லாமே வந்து ஆன்லைனில் லீட் ஜென்ரேட் பண்ணி தான் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி சக்ஸஸ் ஆன பீப்புள் நிறைய பேர் வந்து பெய்ட் ஆடை ரன் பண்ணி தான் வந்து சக்ஸஸ் ஆயிருக்காங்க. இப்போ போய் நீங்கள் நிறைய பேர்த்திட்ட கேட்டிங்கனாலே கண்டிப்பாக அவங்க டீம் பில்ட் பண்ணுறதுக்கு என்ன ஃபாலோ பண்ணாங்கன்னா பெய்ட் ஆடு தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க வந்து லக்குனாலேயோ இல்லை வேறு எதுனாலையோ அவங்க மேலே வந்திருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக பெய்ட் ஆட் ரன் பண்ணியிருப்பாங்க எவ்ரிடே. ஓகேங்களா? அதுவும் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ரியாலிட்டிக்குள்ளே நம்ம கண்டிப்பாக வரணும். ஓகே, ஸோ கண்டிப்பாக நம்ம ஆரிஃப்ளேமில் வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ் பார்க்கணும், குயிக்காக நான் சக்ஸஸ் ஆகணும், ஸோ குயிக்காக அடுத்த டைட்டில் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பெய்ட் ஆட் வந்து ரன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ பெய்ட் ஆட் அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா ஸ்பீடாகவும் நம்ம வந்து நம்மளுடைய நெட்வொர்க்கை குயிக்காக நம்ம க்ரோத்து கொண்டு வர முடியும். ஓகேங்களா? ஓகே, ஸோ பெய்ட் ஆட்னா என்ன? நிறைய பேத்துக்கு இப்போ அந்த டவுட்ஸே நிறைய பேத்துக்கு இருக்குது. பெய்ட் ஆட்னா என்ன மேம்? நானே வந்து இன்கம் வேணும்னு தான் வரேன், பட் வந்து இங்கேயும் வந்து நீங்கள் காசு கட்டி லீட் ஜென்ரேட் பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேத்துக்கு அந்த ஒரு டவுட் இருக்குது. ஓகேங்களா? ஈவன் நானும் நான் வந்த புதுசில் வந்து பார்த்திங்கன்னா என்னோட லீடர் வந்து பெய்ட் ஆட் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. பட் நான் வந்து இல்லை மேம் என்கிட்ட காசு இல்லை, நான்லாம் இதை ஸ்டார்ட் பண்ண மாட்டேன், நான் வந்து ஃப்ரீ ஆடே ரன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ண பொண்ணு தான் நான். ஓகேங்களா? ஸோ அப்படி தான் நானுமே வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஓகேங்களா? ஸோ பெய்ட் ஆட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து அமௌண்ட் வந்து செட் பண்ணிடணும். ஒரு நாளைக்கு பட்ஜெட் ₹100 அப்படிங்கிற மாதிரி நம்ம செட் பண்ணிவிட்டு, இப்போ இந்த ஆரிஃப்ளேமுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் நமக்கு தேவைப்படும். ஏன்னா இங்கே நம்ம லேடிஸ் மட்டும்தான், 18 கம்ப்ளீட் ஆன பர்சன்ஸ் தான் வேணும். ஸோ மாம் கேட்டகரியாக இருந்தால் இன்னும் நமக்கு லைக் மைண்டட் பீப்புள் அந்த மாதிரி தான் நம்ம வந்து சர்ச் பண்ணுறோம். அண்ட் நமக்கு என்ன லாங்குவேஜோ அந்த லாங்குவேஜ் தெரிஞ்ச பீப்புளாக இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ அப்படி பார்க்குறப்ப என்னோட ஆடியன்ஸை நான் வந்து இதுதான் எனக்கு இந்த ஆடியன்ஸ் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம செட் பண்ணிட்டோம் அப்படின்னா பெய்ட் ஆடில் அந்த ஆடியன்ஸ் மட்டும் உங்களுக்கு பர்டிகுலராக உங்களுக்கு வருவாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் வந்து எதுவுமே பண்ண தேவையில்லை. வீட்டில் இருந்துட்டு ஜஸ்ட் அமௌண்ட் பே பண்ணி உங்களுடைய ஆடை ரன் பண்ணுறப்போ உங்களுக்கான பீப்புள் வருவாங்க. இப்போ நான் வந்து இந்தியா ஃபுல்லாக அப்படின்னா இந்தியா ஃபுல்லாக ரன் ஆகி நீங்கள் எந்த மாதிரியான பீப்புள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அந்த மாதிரியான பீப்புள் உங்களுக்கு வருவாங்க. ஓகேங்களா? இப்போ நான் தமிழ்நாடு அப்படின்னா எனக்கு தமிழ் தெரிஞ்ச பீப்புள் மட்டும் வேணும்னா தமிழ்நாடு ஃபுல்லாக ரன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ உங்களுக்கு நீங்கள் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கான அந்த லைக் மைண்டட் பீப்புள் உங்களை என்கொயரி பண்ணுவாங்க. ஜஸ்ட் நீங்கள் அவங்கள இன்வைட் பண்ணி நம்மளோட டீமுக்கு கொண்டு வரதான் ப்ராசஸ். ஓகே, இதுதான் பெய்ட் ஆட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஓகே, ஸோ பெய்ட் ஆடில் என்னென்ன பெனிஃபிட், ஓகே அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நம்ம வந்து காசை போடுறதுக்கு முன்னாடி நம்ம அதை தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெய்ட் ஆட் அப்படிங்கிறது வந்து டெய்லியுமே உங்களுக்கு நியூ பீப்புள் வருவாங்க. ஓகேங்களா? ஸோ டெய்லி நியூ பீப்புள் கிட்ட பேசுகிறது தான் நமக்கு மெயின் வேலையே. அந்த மாதிரி பெய்ட் ஆடில் உங்களுக்கு டெய்லி வந்து பீப்புளை நீங்கள் கனெக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? அண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரீ ஆட்லாம் பார்த்திங்கன்னா நிறையா மேனுவலாக நம்ம போய் வாலண்டியராக மெசேஜ் பண்ணணும். ஓகேங்களா? அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, நான் அதை பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. பட் இது அப்படி கிடையாது. நீங்கள் மேனுவலாக எதுவுமே பண்ண தேவையில்லை. பீப்புள் உங்களை தேடி வருவாங்க. ஓகேங்களா? அண்ட் ஃபாஸ்டர் ரிசல்ட்ஸ். ஓகேவா? நமக்கு என்ன மெயினாக இங்கே சேல்ஸ் ஃபோர்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும், நம்மளை மாதிரி டீமை கொண்டு வரணும், நம்மளை மாதிரி பீப்புளை டூப்ளிகேட் பண்ணணும். அதுதான் இல்லையா? ஸோ டூப்ளிகேஷன் தான் இங்கே நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு நம்மள மாதிரி லைக் மைண்டட் பீப்புள் வேணும். ஓகே, அதுக்கு வந்து நம்ம இங்கே பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இந்த பெய்ட் ஆட் வந்து பெட்டராக இருக்கும், ஸ்பீடாக ஆகும். ஓகேங்களா? டெய்லி நியூ பர்சன்ஸ் கிட்ட பேச பேச கண்டிப்பாக நம்மள மாதிரியான பீப்புள் வருவாங்க. ஓகேங்களா? அப்படி நம்ம டீமை வந்து க்ரோத் கொண்டு வர முடியும். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷனலாகவும் இருக்கும். ஓகே, இப்போ எல்லாருமே பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்லலாம் போய் பார்த்திங்கன்னா ஈவன் ஒரு சின்ன ஒரு காஸ்மெட்டிக் ஏதாவது ப்ராடக்ட் அப்படின்னா கூட அதுக்கு வந்து அது ரிலவெண்ட்டாக ஆட் ரன் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ப்ராடக்ட்டை செல் பண்ணுறதுக்கு. ஏன்னா இப்போ எங்கேயும் நம்ம போய் எல்லாம் செல் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஆன்லைனில் பீப்புள் நிறைய பேர் இருக்காங்க.
இருக்காங்க, அவங்கள நம்ம ஃபோக்கஸ் பண்ணி இந்த ஆடை பண்ணலாம். ஸோ அந்த ஸ்பான்சர் அப்படின்னு வரும், அப்படி வந்தாலும் அது பெய்ட் ஆடு தான். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம இது வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலாக நம்மளால் கொண்டு வர முடியும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இது இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேங்களா? நீங்கள் இந்த பெய்ட் ஆடுக்கு வந்து நீங்கள் பண்ணுறது வந்து நீங்கள் எக்ஸ்பென்ஸ்னு மட்டும் நினைக்காதீங்க. ஓகே, நீங்கள் பெய்ட் ஆடுக்கு பண்ணுற அமௌண்ட் என்றைக்கு இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு டபுள் மடங்காக திருப்பி வரும். அதை நீங்கள் பிலீவ் பண்ணி அதுக்கான ஆக்ஷன் டைம் எல்லாமே கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை நீங்கள் டபுள் மடங்காக ரிட்டர்ன் எடுக்க முடியும். ஸோ இது வந்து நீங்கள் போட்ட காசு அப்படியே ஆத்தோட போயிருன்னு சொல்லுவாங்களே, அப்படி கிடையாது. ஓகேங்களா? நீங்கள் போடுற காசு நாளைக்கு அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே, ஸோ பெய்ட் ஆட் வந்து நிறைய பேர் அப்படி தான் நினச்சிக்கிறாங்க, எக்ஸ்பென்ஸ்னு நினச்சிக்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ நிறைய பேர்த்துக்கிட்ட பேசினாலே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை மேம் எனக்கு வந்து பயமாக இருக்குது, நான் அதை போடுறதுக்கு காசு ஸ்பெண்ட் பண்ணி லீட்ஸ் வரலினா என்ன பண்ணுறது, அவங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டே இல்லை. லீட்ஸ் வரலினா என்ன பண்ணுறது, இல்லை ஒரு 2 நாள் ரன் பண்ணுவாங்க, அப்புறம் பார்த்திங்கன்னா லீட்ஸ் வரல, அந்த ப்ராப்ளம் ஆகுது, இந்த ப்ராப்ளம் ஆகுது, பணம் வேஸ்ட் ஆகுதுன்னு நினச்சிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ பெய்ட் ஆட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பென்ஸ் கிடையாது. ஓகே, எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நீங்கள் வந்து செலவு பண்ணுற அமௌண்ட் வந்து திரும்ப வராது தான் எக்ஸ்பென்ஸ். ஓகே, பட் ஆரிஃப்ளேம் நீங்கள் க்ரோத்துக்கு டீமை பில்ட் பண்ணுறதுக்கு பெய்ட் ஆட் ரன் பண்ணுறீங்கன்னா அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, ஸோ அதுக்காக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தான் இதை பண்ணணும்லாம் நான் சொல்லவே வரல. ஸோ உங்களுக்கு எந்த மெத்தடு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பெய்ட் ஆட் வந்து நீங்கள் குயிக்காக ரிசல்ட்ஸ் கொண்டு வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இது. ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த மாதிரி பீப்புள் இன்வெஸ்ட் பண்ண ரெடியாக இருக்கேன், நான் வந்து கான்ஃபிடென்ட்டாக பண்ணணும்னு நினைக்கிறேன், ஸோ ஒரு 3 மந்த்ஸில் நான் ஒரு மேனேஜர் ஆகணும், ஒரு 6 மந்த்தில் நான் வந்து சீனியர் மேனேஜர் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பெய்ட் ஆட் வந்து ரன் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இது மூலிமா நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் வந்து நாளைக்கு கண்டிப்பாக ஆரிஃப்ளேமில் ஒரு சீனியர் மேனேஜர் ஆனீங்கன்னா ஒரு 40,000 எபோவ் இன்கம் கிடைக்கும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டு டைரக்டர் ஆனீங்கன்னா 1 lakh எபோவ் இன்கம் கிடைக்கும். ஸோ அதை நம்ம திரும்ப எடுக்க முடியும் நம்மளால். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் இது ஸ்மார்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நம்ம ஆரிஃப்ளேமுக்கு இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆரிஃப்ளேமை பொறுத்த வரைக்கும் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாது. நிறைய பேர் அப்படி தான் நினச்சிக்கிறாங்க, என்ன நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லைன்னு சொல்கிறீங்க, ஆனால் உள்ளே வந்து நீங்கள் டீமை பில்ட் பண்ணுங்கள், பெய்ட் ஆட் போடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி இங்கே சக்ஸஸ் ஆன பீப்புள் எல்லாருமே பெய்ட் ஆட் ரன் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பிஸ்னஸில் குயிக்காக சக்ஸஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்க அதை ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இல்லை எனக்கு வந்து பட்ஜெட்லாம் எனக்கு ப்ராப்ளமாக இருக்குன்னா நீங்கள் ஃப்ரீ ஆடே ஃபோக்கஸ் பண்ணலாம். அது உங்களோட விருப்பம், உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணலாம். இது வந்து கண்டிப்பாக நீங்கள் பண்ணியே ஆகணும்லாம் இங்கே யாரும் சொல்ல போகிறது கிடையாது, ப்ரெஷர் பண்ண போகிறது கிடையாது. ஓகே, ஆரிஃப்ளேமில் ஃப்ரீ ஜாயினிங். ஓகே, ஈவன் ப்ராடக்ட் வாங்குறது கூட நீங்கள் கொடுக்குற காசுக்கு ப்ராடக்ட் வாங்க போகிறீங்க, எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாது. ஆப்ஷனல் தான் இந்த பெய்ட் ஆட். ஓகேவா? ஸோ அந்த அவேர்னஸை கிரியேட் பண்ணுறதுக்காக தான் நான் அந்த வீடியோவே ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ அண்ட் வந்து பெய்ட் ஆடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளை மாதிரி லைக் மைண்டட், ஸோ நாம ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேணும்னு நினச்சி தான் வந்திருக்கோம், அண்ட் நாம் இன்கம் ஏர்ன் பண்ணணும் வந்திருக்கோம், அண்ட் ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணணும், சொசைட்டிக்கு நான் யாருன்னு காமிக்கணும் அப்படின்னு தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ நம்மளை மாதிரி எத்தனையோ லேடிஸ் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்களும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் சர்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரியான லைக் மைண்டட் பீப்புளை தான் நம்ம வந்து அட்ராக்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரைட்டான பீப்புளை நம்ம ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம ஆடியன்ஸை செட் பண்ணிட்டோம் அப்படின்னா பெய்ட் ஆட் மூலிமா ரைட்டான பீப்புள் நமக்கு வருவாங்க. ஓகேங்களா? இப்போ இதே ஃப்ரீ ஆட்லாம் பார்த்திங்கன்னா யார் வேணாலும் வருவாங்க, சொல்ல முடியாது இல்லையா? பட் இது நம்ம ஆல்ரெடி சர்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. இதுவும் ஒரு 50% ஃபில்ட்ரேஷன் மெத்தட் தான். ஓகேங்களா? ஸோ ஈஸியாக அவங்கள டீம் மெம்பராக நம்ம கன்வெர்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஆரிஃப்ளேமுக்கு ஒரு பெட்டரான ஒரு விஷயம் அப்படின்னா இந்த பெய்ட் ஆட். ஓகேங்களா? அடுத்தது ஃப்ரீ ஆடுக்கும் பெய்ட் ஆடுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஓகேங்களா? ஸோ 2 மெத்தடுமே வந்து ஓகே தான் கைஸ். ஓகே, ஸோ என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஜாயின் பண்ணுறப்ப ஃப்ரீ ஆட் தான் ஃபோக்கஸ் பண்ணேன். பட் ஃப்ரீ ஆடில் எனக்கு 0% லீட்ஸே கிடையாது. ஓகேங்களா? லீட்ஸே வந்ததே கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஃப்ரீ ஆட் வந்து எனக்கு ஒர்க் அவுட்டே ஆகலை. ஓகேங்களா? பட் பெய்ட் ஆட் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ எனக்கு போடுறதுக்கு பயமாக இருந்தது, அப்போ காசு இல்லை, அப்போ என் லீடர் சொல்லிக்கிட்டே தான் இருந்தாங்க, நான் அப்போ கண்டுக்கவே இல்லை. ஓகேங்களா? பட் இப்போ கன்சிஸ்டண்ட்டாக பெய்ட் ஆட் தான் போட்டுட்ருக்கேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு பிஸ்னஸ் புரிஞ்சிருச்சு, எனக்கு குயிக்காக சக்ஸஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இதே முன்னாடியே பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம இன்னும் பெரிய லெவலுக்கு கண்டிப்பாக போயிருக்கலாம். பட் அப்போ அந்த ஒரு அவேர்னஸ் இல்லை, லீடர் சொல்லிக்கிட்டே தான் இருந்தாங்க. என்னதான் லீடர் சொன்னாலும் நியூ ஜாயினரோட மைண்ட் செட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பணம் போடணுமா, இன்வெஸ்ட் பண்ணணுமா, ஏன்னா அவங்களுக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாது. ஓகேங்களா? ஸோ அப்போ அவங்களுக்கு அப்படி தான் இருக்கும். பட் ஒன்ஸ் பிஸ்னஸை புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் தான் அந்த பெய்ட் ஆடுக்கே வருவாங்க. ஓகேங்களா? ஸோ ஃப்ரீயாக பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக நடக்கும். சக்ஸஸ் கிடைக்காதுன்னெலாம் கிடையாது, கிடைக்கும், பட் ரொம்ப ஸ்லோவாக ஒரு ஆமை மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ அது ஃப்ரீ ஆட் அப்படிங்கிறப்ப நம்ம ஆஃப்லைனில் பக்கத்து வீட்டில் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட பேசுவோம், மிஞ்சி போனால் ஆன்லைனில் குரூப்பில் போடுவோம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபாலோவர்ஸ் இந்த மாதிரி பர்சன்ஸ் கிட்ட நம்ம பேசுவோம், அவ்வளோதான் இல்லையா? பட் வந்து பெய்ட் ஆட் அப்படிங்கிறது அப்படி கிடையாது. ஓகே, ஒரு நாளில் நீங்கள் 1000 பீப்புள் கிட்ட நம்மளோட ஆட் ரீச் ஆகும். ஓகே, அப்போ யோசிச்சு பாருங்கள், 1000னா அதில் மினிமம் ஒரு 2 பேர் உங்களுக்கு கீழே ரிஜிஸ்டர் பண்ணாலே உங்கள் டீமில் உங்களை மாதிரியான டூப்ளிகேஷன் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அது மூலிமா உங்களுக்கு போனஸ், ரெக்ரூட்மெண்ட், கேம்பியன் இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அவ்வளோ பெனிஃபிட் நமக்கு கிடைக்கும். ஓகே, அப்போ எது மெத்தட் நமக்கு சூஸ் பண்ணணும், எது குயிக்காக நம்ம வந்து ராக்கெட் வேகத்தில் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக பெய்ட் ஆட் தான் நம்ம சூஸ் பண்ணணும். ஓகேங்களா?
ஸோ ஃப்ரீ ஆட் அப்படின்னு பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா நீங்கள் மேனுவலாக போஸ்டர்ஸை க்ரியேட் பண்ணி அடிக்கடி போட்டுக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா? ஸோ டைம் வந்து ரொம்பவே அதிகமாகும். ஓகேங்களா? சம்டைம்ஸ் வேஸ்ட்டாக கூட போகலாம். ஓகே. ஸோ அண்ட் வந்து இது வந்து அப்படி கிடையாது. ஒன்ஸ் நீங்கள் ஒரு ஆடு கேப்ஷன் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஃபுல்லாக ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? அண்ட் டெய்லியும் உங்களுக்கு லீட்ஸ் வருவாங்க. ஸோ இதில் ஃப்ரீ ஆடில் ஃபேக் ஐடிஸ் மென் இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் வருவாங்க. ஓகே. ஸோ குவாலிட்டியான பீப்புளாக இருக்க மாட்டாங்க. பட் பெய்ட் ஆடில் வந்து ஆல்ரெடி ஒர்க் ஃப்ரம் ஹோம் சர்ச் பண்ணிட்டு இருக்க பீப்புள் கிட்ட தான் நம்மளோட ஆட் ரீச் ஆகும். அப்போ அந்த மாதிரியான பீப்புள் வந்து ஆல்ரெடி 50% ஃபில்ட்ரேஷன் மெத்தடில் தான் நமக்கு வராங்க. ஓகே. அப்போ நமக்கு வந்து ஈஸியாக நம்மளால் டீம் மெம்பராக கொண்டு வர முடியும். ஸோ சம்டைம்ஸ் வந்து ஃப்ரீ ஆடில் எனக்கு நடந்த மாதிரி லீட்ஸே வராமல் கூட போகலாம். பட் இங்கே நிறைய பேர் வந்து ஃப்ரீ ஆட்லேயும் சக்ஸஸ் ஆன பீப்புளும் இருக்காங்க கைஸ். ஓகே. ஸோ ஃப்ரீ ஆட் வந்து ஒர்க் அவுட் ஆன பீப்புளும் இருக்காங்க. பட் சம்டைம்ஸ் என்ன மாதிரி ஃப்ரீ ஆடில் லீட்ஸே வராமல் போனவங்களும் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அது வந்து உங்களோட அல்காரிதம் பொறுத்து. ஐ மீன் எப்படி சொல்கிறது, ஆட் அப்படின்னாலே நம்மளோட ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எல்லாமே ஒரு அல்காரிதம் தான். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஃபேஸ்புக்கில் இருக்க எல்லா ஃபெசிலிட்டிஸும் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ரீச் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் ஃபேஸ்புக் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு. ஓகேங்களா? ஸோ அது ஒவ்வொரு இதுக்கு வந்து மாறுபடும். ஓகேங்களா? ஸோ அதனால் நம்ம வந்து ரெண்டுமே வந்து குட் தான். ஓகேங்களா? அதில் உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக இருக்குது, எது ஒர்க் அவுட் ஆகுதோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்குலாம் பார்த்தீங்கன்னா பெய்ட் ஆட் மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா நான் குழந்தைங்களை வச்சுட்டு வெளியே போகிறது ரொம்ப கஷ்டம். ஸோ நான் வீட்டில் இருந்துட்டு நான் வந்து டெய்லி பேசணும் அப்படின்னா கண்டிப்பாக பெய்ட் ஆட் தான் எனக்கு பெட்டராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுவும் குயிக்காக சக்ஸஸ் வேணும்னா அதுதான். இது ஃப்ரீ ஆட் அப்படிங்கிறப்போ குழந்தைங்கள வச்சுட்டு என்னால் வந்து டெய்லி போஸ்டர்ஸை க்ரியேட் பண்ணி போட்டுக்கிட்டே இருக்க முடியாது. எல்லாரும் ஃபோனில் உட்காந்துட்டே இருக்க முடியாது இல்லையா? அதுதான். அண்ட் இதுக்கு வந்து எந்த அமௌண்ட்டும் கிடையாது. பட் இது பட்ஜெட் வந்து செட் பண்ணணும். டெய்லி ஒரு 100 rupees மினிமம் அப்படிங்கிற மாதிரி நம்ம செட் பண்ணிவிட்டு ஆட் வந்து ரன் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. இந்த பெய்ட் ஆட் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது? ஓகேங்களா? ஸோ பெய்ட் ஆட் வந்து ஒரு அவேர்னஸ் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பெய்ட் ஆட் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு இது எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நிறைய பேர் அதுக்குமே யோசிக்கிறாங்க. இல்லை மேம் நான் ஆட்லாம் போட்டேன்னா எங்கள் வீட்டில் எங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் தெரியுமே அப்படின்லாம். ஸோ காய்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் வந்து உங்களோட ஆடியன்ஸுக்கு தகுந்த மாதிரி தான் வியூ ஆகும். ஓகேங்களா? ஸோ அதுவும் வந்து நீங்கள் உங்களோட ஃபேஸ்புக் மெயின் பேஜில் போட போகிறது இல்லை. அதுக்குன்னு ஒரு பிஸ்னஸ் பேஜ் நீங்கள் தனியாக க்ரியேட் பண்ணணும். அதை க்ரியேட் பண்ணி அதில் உங்களுக்குன்னு ஒரு போஸ்டர் அண்ட் கண்டென்ட் ரெடி பண்ணணும். டெய்லி ஒரு பட்ஜெட் செட் பண்ணணும். அதுக்கப்புறம் அதை ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ரெண்டையும் கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து ரன் பண்ண ஆரம்பிக்கலாம். அது மூலிமா உங்களுக்கு லீட்ஸ் வருவாங்க. அதை நீங்கள் பேசி ஓஎம்க்கு இன்வைட் பண்ணலாம். அண்ட் இதுலேயுமே வந்து நீங்கள் நிறைய கற்றுக்கணும். ஃபஸ்ட்டு பேஜை க்ரியேட் பண்ண கற்றுக்கணும். அண்ட் இன்வைட்டிங் ஸ்கில்ஸ் எப்படி பீப்புள் இது பண்ணணும், எப்படி போஸ்டர் க்ரியேட் பண்ண கற்றுக்கணும், அப்ஜெக்ஷன்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, எப்படி ஃபாலோ பண்ணுறது, எப்படி ரெஃபரல்ஸ் கேட்குறது, இது எல்லாமே நம்ம லேர்னிங் ப்ராசஸ் தான். எல்லாமே நம்ம கற்றுக்கணும். ஏன்னா பெய்ட் ஆடனே நம்ம உடனே சரி போட்டால் நமக்கு உடனே சக்ஸஸ் வந்துடும், சொல்லிட்டாங்கப்பா பெய்ட் ஆட் நம்ம இன்வெஸ்ட் பண்ண ரெடி நான் போடுறேன் ஆனால் எதுவுமே வரல அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஸோ நீங்கள் பெய்ட் ஆட் போட்டாலும் அதுலேயும் நீங்கள் நிறையா ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் தாண்டி தான் வரணும் கைஸ். ஓகே. ஸோ நான்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் பெய்ட் ஆட் வந்து எங்கள் லீடர் வந்து சொல்லி கொடுத்தாங்க. ஓகேங்களா? பட் எனக்கு புரியவே இல்லை. ஓகேங்களா? அப்போல்லாம். ஓகேங்களா? ஸோ அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெய்ட் ஆடை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு பெரிய டாபிக் மாதிரி என்னடா அது புரியவே இல்லை, இப்படி ரொம்ப நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படின்னு தான் இருந்தது. இப்போல்லாம் பார்த்திங்கன்னா வித்தின் 5 minutesல என்னால் ஆட் போட முடியும். ஓகேங்களா? ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே. பிஃபோர்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடையாது. புதுசுங்கிறதுனால பயமாக இருக்கும், ஏதாவது தப்பாக பண்ணிடுவோமோன்னு பயமாக இருக்கும், காசு வேஸ்ட்டாக போயிடுமோன்னு பயமாக இருக்கும். அண்ட் நான்லாம் ஸ்டெப்ஸ் எழுதி வச்சு ஜூமில் கனெக்ட் பண்ணி அப்படி தான் கைஸ் நான்லாம் கற்றுக்கிட்டேன். 1 வாரம் ஆயிடுச்சு எனக்கே பெய்ட் ஆடை கற்றுக்கிறதுக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போல்லாம் நிறையா வீடியோ சப்போர்ட்டிவ் டூல்ஸ் எல்லாம் நிறைய வந்துருச்சு. ஓகேங்களா? அதனால் பெய்ட் ஆட் வந்து ஈஸியாக போட முடியும். அண்ட் எரர் நிறையா வரும், அதை ரெக்டிஃபை பண்ணணும், இந்த மாதிரி நிறைய விஷயம் வரும். சும்மா நமக்கு எடுத்தம் கவுத்தம்லாம் பெய்ட் ஆட் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ பெய்ட் ஆடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கும் நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டு தான் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகே. ஸோ இந்த ஸ்டெப்ஸை பண்ணுறது மூலிமா நம்மளால் வந்து பெய்ட் ஆட் வந்து ஈஸியாக ரன் பண்ண முடியும். ஸோ ரியலாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஸோ ஒரு 300 ரூபாய் நீங்கள் பே பண்ணுறீங்க பெய்ட் ஆடுக்கு, 3 நாளைக்கு ரீச் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். 3 நாள் நீங்கள் ரன் பண்ணுறீங்க, ஒரு நாளைக்கு 100 ரூபாய் அப்படின்னா ஒரு 15+ லீட்ஸ் கண்டிப்பாக வருவாங்க. ஓகேங்களா? அதில் மினிமம் ஒரு 2 பேர் நீங்கள் உங்களை மாதிரி லைக் மைண்டட் உங்களை மாதிரியான ஒரு லீடராக இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களும் ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்க. ஸோ ஈஸியாக நீங்கள் இந்த மாதமே ஒரு 3% டைட்டில், அதுக்கான இன்கம் அண்ட் இன்விடேஷன் கேம்பியன், போனஸ் அண்ட் நியூ டைட்டில், இந்த மாதிரி ரெகக்னேஷன் எல்லா விஷயமும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். ஓகே. ஸோ இதே ஃப்ரீ ஆடில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஆட் போட்டுக்கிட்டே இருக்கணும். லீட்ஸ் வருவாங்களான்னு தெரியாது. அண்டு லீட்ஸ் வந்தாலும் அது குவாலிட்டியாக இருப்பாங்களான்னு சொல்ல முடியாது. அதில் சம்டைம்ஸ் மென் வரது கூட வாய்ப்பு இருக்குது. ஓகே. இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஓகே. பட் பெய்ட் ஆடில் வந்து ஈஸியாக நம்மளால் பண்ண முடியும். ஓகே. ஸோ ஃபைனல் டேக் அவே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ ஜாயினர்ஸ்க்கு சொல்லக்கூடிய விஷயம், ஆரிஃப்ளேம் ஃப்ரீயாக யார் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பட் பெய்ட் ஆட் வந்து ஆப்ஷனல் தான். ஓகேங்களா? ஸோ அதுக்காக நீங்கள் பெய்ட் ஆட் தான் பண்ணணும்லாம் இங்கே யாரும் சொல்ல போகிறது கிடையாது. அது உங்களோட விருப்பம். ஓகேங்களா? இல்லை எனக்கு ஃப்ரீ ஆடே ஓகேவாக இருக்குது, அதுலேயே லீட்ஸ் வராங்கன்னா வெல் அண்ட் குட், நீங்கள் ஃப்ரீ ஆடே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இல்லை எனக்கு ஃப்ரீ ஆடில் லீட்ஸ் வரல, எனக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பெய்ட் ஆடை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகேவா? டைம் வந்து ரொம்ப வேல்யூபிள் இல்லையா? ஸோ நமக்கு போன டைம் வந்து நமக்கு திரும்ப கிடைக்காது. ஓகே. அந்த டைமை நம்ம ப்ரொடக்டிவாக யூஸ்
யூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ ஒரு 3 மந்த்ஸ் கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் பெய்ட் ஆட் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களுக்கான சேல்ஸ் ஃபோர்ஸை நீங்கள் கொண்டு வர முடியும். அதையே அவங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்குறப்போ டூப்ளிகேட் பண்ணுறப்போ கண்டிப்பாக உங்களுக்கு கீழே வந்து டீம் க்ரோத் இருக்கும். ஓகேவா? அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இனிஷியலாக நீங்கள் ஒரு நியூ ஜானராக இருக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஆட் ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். அதோட எக்ஸ்பீரியன்ஸும் நமக்கு வேணும். ஸோ அதுக்காக ஸ்டார்ட் பண்ணாமல் டேரெக்டாக பெய்ட் ஆட் வாங்கன்னு சொல்ல வரல. ஃப்ரீ ஆட் ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள், எப்படி ஒர்க் அவுட் ஆகுது என்ன அப்படிங்கிறத பாருங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு இன்கம் ஏர்ன் பண்ணதுக்கப்புறம் கூட நீங்கள் பெய்ட் ஆடை ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை எனக்கு குயிக் சக்ஸஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக பெய்ட் ஆடை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட்னஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ ஸ்மார்ட்டாக நம்ம திங்க் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்மார்ட்டான டூல்ஸை நம்ம யூஸ் பண்ணணும். ஸ்மார்ட் வே. ஓகே, அப்படி பார்க்குறப்போ நமக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தான் நம்மளோட பெய்ட் ஆட். ஓகேங்களா? ஸோ குயிக்காக சக்ஸஸ் ஆகணும்னு நினைக்கிற பீப்புள் வந்து பெய்ட் ஆட் வந்து சூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபைனலாக சொல்கிறது வந்து 2 மெத்தடுமே ஓகே தான். எப்படினாலும் நம்மளோட பிஸ்னஸில் ரெக்ரூட்மெண்ட் தான் ஃபர்ஸ்ட். ஓகே, அந்த ரெக்ரூட்மெண்ட்க்கு நீங்கள் டீமை பில்ட் பண்ணுறதுக்கு என்ன மெத்தட் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா எண்ட் ஆஃப் த கான்வர்சேஷன் நமக்கு கீழே நிறைய செல்ஃப் யூசர், செல்லர்ஸ், பிஸ்னஸ் கோச், ரெக்ரூட்டர்ஸ் நமக்கு வேணும். ஓகேங்களா? ஸோ அப்படி நம்ம சேல்ஸ் ஃபோர்ஸை கொண்டு வரதுக்கு பெய்ட் ஆட் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஃப்ரீ ஆட் உங்களுக்கு ஓகேனா ஃப்ரீ ஆடே ஃபோக்கஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து பிஸ்னஸ் குயிக்காக சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து பெய்ட் ஆட் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ பெய்ட் ஆட் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, என்ன டவுட்ஸ் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் போடுங்க. இல்லைனா நம்ம ஆல்ரெடி பெய்ட் ஆட் எப்படி போடுறது, எப்படி லீட்ஸ் எல்லாம் எடுக்கிறது, ஃப்ரீ ஆட் எப்படி போடுறதுங்கிற வீடியோஸும் நம்மளோட சேனல்லே போட்டிருக்கோம், போய் செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் அதுக்கான ஆக்ஷனை இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, இதுக்கப்புறமும் நீங்கள் வந்து எனக்கு என்ன ஆட் போடுறதுன்னு தெரியல, நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது, நான் எதுவுமே கற்றுக்காமல் எப்படி போடுறது, இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் வச்சுட்டு பண்ணிகிட்டு இருக்காதீங்க. ஓகே, யாருமே வந்து பர்ஃபெக்டாலாம் எதுவும் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ கற்றுக்கிட்டு தான் பண்ண முடியும். ஓகே, ஸோ பரவாயில்ல, ஸ்டார்ட் பண்ணுங்கள். ட்ரையே பண்ணாமல் இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணி என்ன மிஸ்டேக்ஸ் வருது அதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணி அடுத்த டைம் வந்து பர்ஃபெக்டாக போடணும். ஓகேவா? அப்படி தான் நமக்கு பர்ஃபெக்ஷன் வரும். எடுத்ததுனே நான் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு பர்ஃபெக்டாக தான் நான் போடுவேன் அப்படின்னா கண்டிப்பாக அது எந்த காலத்துலையுமே முடியாது. இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் அதுதான். ரைட்டோ தப்போ ட்ரை பண்ணுங்கள். ஓகே, எக்ஸ்பீரியன்ஸில் தான் நம்ம எல்லாமே கற்றுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அண்டு நம்மளோட டீமில் நீங்களும் வந்து ரெடியாக இருக்கீங்க, உங்களோட மைண்ட் செட் வந்து க்ரோத்துக்கான மைண்ட் செட் இருக்குது, நீங்களும் ஓன் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஸோ ஸ்மார்ட்டான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நான் வந்து க்ரோ ஆகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் என்னோட ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் கைட் பண்ண ரெடியாக இருக்கேன். ஓகேங்களா? ஸோ இங்கே இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கமிட்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறீங்க இல்லை அப்படிங்கிறது வேறு, பட் ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும். ஓகே, ஸோ நீங்களும் வந்து இந்த பெய்ட் ஆட் ரன் பண்ணி குயிக்காக சக்ஸஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்க, இல்லை ஒர்க் ஃப்ரம் ஹோம் சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை உங்கள் டீமில் நியூ ஜாயினர்ஸ் இருக்காங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அந்த மாதிரி தேவைப்படுதுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃபர்தராக நம்மளோட பிஸ்னஸை பற்றி, ஆரிஃப்ளேம் பற்றியான நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு அப்டேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா கைஸ்? ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நமக்கு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஓகே, தேங்க்யூ.